வணக்கங்க. நாங்க வந்து சீம்பிள்ல இருக்கிறது வந்து வெள்ளாட்டுக்கு, செம்மறியாட்டுக்கும் தாங்க அறுத்துட்ருக்குறோம். நாங்க வெள்ளாடையும், செம்மறியாட்டையும் வெளியில விட்டு மேய்க்கிறது இல்லைங்க. அது 2மே பார்த்தீங்கன்னா, பட்டியிலேயே தான் இருக்கும். காலையில வந்து ஒரு 100 கிலோ அறுத்து வச்சுருவேங்க. அதே வந்து நைட்டு வரைக்கும் தாட்டும். அறுத்து அரைக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு கூடைக்கு 8 கிலோவுல அரைச்சு வச்சுருவோம். வெயிட் போட்டு வச்சுருவோம். ஏன்னா மொத்தமா போட்டோம்னா பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் பண்ணிரும். அதனால ஒவ்வொரு கூடையா காலையில 2 அப்படின்னு 2 2டா வெள்ளாட்டுக்கும் சரி, செம்மறியாட்டுக்கும் சரி பிரிச்சு போடுவோம். சீம்பிள் மட்டுமே போட மாட்டோம். ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, சோளத்தட்டு இருந்ததுன்னா சோளத்தட்டு வந்து அரைச்சு போடுவோம். ஒரு நாள் மக்காச்சோளத்தட்டு போடுவோம். அதனால் மக்காச்சோளத்தட்டும், சோளத்தட்டும் வந்தோம்னா ஃபுல்லா போட மாட்டோம். ஒரு வேளைக்கு மட்டும் போடுவோம். சீம்பிள் போட்டு வெயிட் ஏறுதுன்னா கண்டிப்பா வெயிட் ஏறுதுங்க. நம்ம உள்ளேயே வச்சு தீவனம் போடுறதுனால ஆடு நல்லா இருக்குதுங்க. ஆடு நல்லா குரோத் ஆகுது. ஆட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம தீவனம் வாங்கி போட்டு வந்து நம்ம கட்டுப்படி ஆகாதுங்க. பச்சை தீவனம் நம்மகிட்டயே இருந்தா பரவால்ல. இல்லைன்னா நம்ம மேய்ச்சலுக்கு தான் அனுப்பணும். எங்களுது வந்து சீம்பிள் இருக்குங்காட்டி நாங்க வந்து அப்படியே அறுத்து அரைச்சு போட்டுறோங்க. இதோட கலப்பு தீவனம் போடுறோம். அது என்னென்னங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். ஆடு மெயின்டெயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, 2மே கரெக்டாக மெயின்டெயின் பண்ணணுங்க. அப்போ தான் கரெக்டாக எடை தேரும். ஏன்னா 3 மாதத்துக்கு ஒருக்கா கரெக்டாக நம்ம பூச்சி மருந்து ஊத்திருவோணுங்க. பூச்சி மருந்து ஊத்துனா தான் ஆடு தேரும். அப்புறம் இல்லைன்னா ஏதாவது ஒரு நோய் வந்துரும். ஆடு இறந்துரும். அந்த மாரி இழப்புகள் அதிகமா ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. எங்களுது வந்து பார்த்தீங்கன்னா, மாடும் இருக்கிறதுனால ஆடு தனியா மேய்க்க முடியாதுங்கிறதுக்காக பச்சை தீவனம் இருக்குது. அதனால வந்து நாங்க அறுத்து அரைச்சு போட்டுறோங்க. இல்லைன்னா நாங்களும் மேய்ச்சலுக்கு அனுப்புவோம். ஆனா, நம்ம இந்த வேலை வந்து நமக்கு ஈஸியா இருக்குதுங்க. நம்ம அறுத்து அரைச்சு போடுறதுனால நமக்கு ஆட்டுக்கு வந்து அதிகமா நமக்கு வேலையே இல்லைங்க. தீவனத்த மட்டும் அந்த டைமுக்கு கொண்டு போய் போட்டா போதும். அவ்வளோதான் வேலை. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கு தண்ணி என்ன வைக்கிறது, தவிடு என்ன போடுறோம், கலப்பு தீவனம் என்ன போடுறோங்கிறத அடுத்த வீடியோல நான் சொல்றேன். கண்டிப்பா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.